மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங்ல சீசன் 1ல எபிசோட் 10 தான். இப்படி ஜூய் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோ கூட பேசிட்டு வராங்க. நீ முன்ன மாதிரி கிடையாது, இப்ப நீ ரொம்ப மாறிட்டேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் இப்படி சொல்ற, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி மாத்துது. ஆமா நீ சரியா தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா அவளை பத்தி சொல்றா. ஏன்னா இவ ஒரு பி ரேங்க் ஹீலரா இருக்கனால ஏ ரேங்க்ல இருந்து சி ரேங்க்ல இருக்கிற ரைடுக்கு வரையும் இவளால போக முடியும். ஆனா அவ அதுக்கெல்லாம் போகாம டி ரேங்க் இ ரேங்க்ல இருக்கிற ரைடுக்கு தான் போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு வாட்டி மீட் பண்ணிருப்பா. அப்பல இருந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணும் போதெல்லாம் இவன் நல்லாவே நம்ம ஹீரோவை திட்டி இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல சர்வே பண்ணிருப்பான். அப்படியே அதை பத்தி பேசிக்கிட்டு என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின கிறிஸ்டல் இருக்குல்ல, அதை திருப்பி நம்ம ஹீரோ கிட்டே ஒப்படைக்கிறா. ஆல்சோ இவ ரிட்டையர் ஆகிற விஷயத்தையும் சொல்லிடுறா, சொந்த ஊருக்கு போறங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறா. பெண் குறிப்பு, ஒரு நாள் எங்க ஊருக்கு வா, நான் எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன், வாய்ப்பு இருந்தா பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருப்பாரு. ஈராங்ல இருந்துகிட்டு பி ரேங்க்ல இருக்கிறவனை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரீஅவேக்கனிங் டெஸ்ட்ல கூட நம்ம ஹீரோ ஈராங்க்ல தானே இருந்திருப்பான். ஆல்சோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்றாரு. இதனாலதான் நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ள போய் ஒரு 6 பேர் போட்டு தள்ளி இருப்பான்ல, அதுல வாங் டாங்ஸும் ஒருத்தர் இருந்திருப்பான். அவனோட தம்பி தான் இவங்களை பத்தி கலர ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அதாவது இவங்களை தேடி வந்து கொல்றது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அது அவன் ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கனால லாவ பத்திலாம் அவன் கவலையே பட மாட்டான். அப்படி வரும் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்ச பார்த்த நம்ம ஹீரோ நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா அப்பதான் என்னால உயிரோட இருக்க முடியும். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோவே கேட்கிறா, என்னடா நடக்குது இங்க? ஆனா நீங்க தானே கேட்டீங்க நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் டீம், அதனால எல்லாரும் ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். என்னடா அடி வாங்கினவள இருந்து குடிகார மாதிரி இருக்கிறா, என்ன அண்ணாத்த இப்படி சொல்றீங்க? இதை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? யாரா அந்த குழந்தை? அண்ணாத்த அவ குழந்தையா இருந்தாலும் அவைக்கணா இருக்கிறா, அதனால நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. இவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அவளை கலாச்சி விட்டாரா. ஹை ஸ்கூல் படிக்கிற ஈராங்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சரி நானும் ஜினுவும் மட்டும் தான் டஞ்சனுக்குள்ள போக போறோம், அதனால நீங்க யாரும் உள்ள வர வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சீரியஸா சொல்றீங்க? வெள்ள நிக்கிறதுக்கு 3 மில்லியனா? ஆமா, சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, வெள்ள நின்னாலே போதுங்கிற மாதிரி இவ சொல்றான். சப்போஸ் இந்த விஷயத்தை வெள்ள ஏட்டச்சு சொன்னீங்கன்னா கொடுத்த காசை விட 10 மடங்கு நீங்க ரீபே பண்ணணும். இங்க நம்ம ஹீரோவோ அந்த ஸ்டோனை உடைக்கவோ அவனுக்கு ஸ்டெல்த் ஸ்கில் கிடைச்சிருது. ஏன்னா வாங்க போகலாம். என்னடா இது பார்த்தா தெரியல, ஃபுல் பாடி ஆர் மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான் வந்திருக்கேன், வாங்க போகலாம். ஏன்னா நம்ம பாசு கூட சண்டை போட போறோம்ல. ஆனா நம்ம ஹீரோவோ இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, தூக்கி போட்டு வாங்குற மாதிரி சொல்றான். ஓகே அண்ணாத்த, இருந்தாலும் கொஞ்சம் கிளப்பி விடுறீங்களா, ஏன்னா என்னால கிளம்ப முடியல. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா கூட பைபிள தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா லைட்டா கொஞ்சம் நர்வஸா இருக்கா அவனுக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறத பார்த்த இவனுங்களும் நம்ம சொல்லியும் பார்த்தோம் அவங்க கேட்கிற மாதிரி தெரியல, காசு கொடுத்து கான்ட்ராக்டும் போட்டுட்டானுங்க. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவ சொல்றான். அட இன்னைக்குன்னு பார்த்து இவ ஸ்கூல கட் அடிச்சிட்டாளா? அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. சாதாரண ஸ்ட்ரைக் டீம் போனா கூட 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு. அப்படியே டஞ்சனுக்குள்ள இருந்து ஓடி வரத பார்த்த இவனுங்களும் உயிர் பொழைச்சு வந்திருக்கான், பெரிய விஷயம் தான்ங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. ஆனா அவனுங்க எதிர்பார்க்காத மாதிரி டஞ்சனும் க்ளோஸ் ஆயிடுது. பாஸையும் போட்டு தள்ளிட்டானுங்களா அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. எல்லாரும் மூட்டை முடிச்ச கட்டுங்க, ஏன்னா நம்ம இன்னைக்கு 3 இடத்துக்கு போக போறோம். ஏன்னா ஒரே நாள்ல நீங்க 9 மில்லியன் சம்பாதிக்க போறீங்க. இவ்வளவு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறா. அது நம்ம ஹீரோவை எடுத்துக்கிட்டா பாஸை தவிர மத்த இது எதுவுமே